ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். சாயந்தரம் என்னோடய ரொட்டீன் பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். சரி, எங்கள் வீட்டுக்காருக்கு பச்சைப்பயிறு தாளித்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் கொஞ்சோண்டு பச்சைப்பயிறு போட்டு தாளிக்கலாம் சொல்லிவிட்டு குக்கரில் வச்சிட்ருக்கிறேன். சாயந்தரம் நேரத்தில் பிள்ளைங்களாம் நேரத்தில் சின்ன சின்ன வேலையை செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதை செய்யும்போது தான் நான் செய்ய வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு, சரி இருக்கிற கொஞ்சத்தையாவது வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜீரகத்தை பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். மிளகையும் அதே மாதிரி பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம மிளகுத்தூள் தேவைப்படுறப்பெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுட்டேன். இஞ்சி கொஞ்சம் வாங்கிட்டு வந்தால் அதை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்ன வேலையில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்டை வெள்ளை பாகு இருக்குது பார்த்திங்களா, அதை காய்ச்சி எடுத்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். டக்குன்னு வேணுன்னா எடுத்துக்கலாம். இனிப்பு பணியாரத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன். அதெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டு பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே இந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து நான் சைடில் வச்சுக்குவேன். வச்சுட்டு சின்ன பாத்திரத்தை கழுவிட்டு, சின்ன தட்டு இதெல்லாம் கழுவிட்டு தான் இந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து கழுவுவேன். என் மருமக வந்திருக்கிறா, அவள் விளையாண்டுருக்குறா. அவள் இடையில ஒரு சத்தம் போட்டிருந்தாலும் கூட பெருசாக எடுத்துக்காதீங்க. அவள் இருக்கும்போதே இந்த வீடியோ போட்டுறலான்ட்டு தான் நான் இதை பேசிகிட்ருக்கிறேன். அவள் போய் அங்கே விளையாண்டுருக்க கதவுக்கிட்ட பார்த்துக்கிட்டே தான் நான் பேசுகிறேன் அவளை. அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தை கழுவிட்டு சாயந்தரம் கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா அடுப்பை லைட்டாக மட்டும் தொடச்சி விடுவேன். லைட்டாக சோப் போட்டு தொடச்சி விடுவேன். கழுவி விட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் மத்தியான நேரத்தில் தான். சாயந்தரத்தில் ரொம்ப கழுவ மாட்டேன், சும்மா தொடச்சி மட்டும் விட்டுருவேன். அதுக்கப்புறம் வாசல் பின்னாடியே கூட்டிகிட்டு வந்துட்டேன், முன்னாடியும் கூட்டி தொளிச்சு விட்டுட்டேன். கோலம் போடல, சாயந்தரன்றனால காலையில் கோலம் போட்டுக்கலான்ட்டு. இப்போ 3 விசில் வந்துருச்சு. பச்சைப்பயிருக்கு மினிமம் 3 விசில் போதும். 4 விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சிருது. அதனால் 3 விசில் தான் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு தாளித்து வச்சிடலாம் சொல்லிவிட்டு டீ போட்டு வச்சா அவங்க டீயும் இந்த பச்சைப்பயிரும் சாப்பிட்டா ரொம்ப நல்லதும் கூட. அவங்க தேவையில்லாத சாப்பிடவும் மாட்டாங்க. ஏதோ அவருக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் சரின்ட்டு செஞ்சிட்ருக்கிறேன். பாத்திரம் கழுவுனா பிள்ளைங்கள்லாம் 1-2 பாத்திரம் கழுவுனா அந்த டப்பாவெல்லாம் கழுவ மாட்டாங்க. ஆனால் நான் கழுவும் போது தான் அந்த டப்பா கப்பு எல்லாத்தையும் கழுவி நீட்டாக வைப்பேன். என்ன தான் நம்ம வீட்டில் நம்ம வேலை செய்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களோ நம்ம அம்மாவோ இல்லை நம்ம வீட்டுக்கு வர்றவங்க யாருமே நம்மளை மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. பாப்புக்குட்டி இங்கே வா. அந்த மாதிரி என்னோடய வேலையை நான் செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். இங்கே பாருங்கள், அடுப்பு லைட்டாக மட்டும் தொடச்சி விட்றேன்னா லைட்டாக சோப் போட்டு லைட்டாக தொடச்சி விட்றேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் சாயந்தரம் நேரத்துலையே. அடியில் துடைக்கிறது, அப்புறம் இந்த உப்பு டப்பாக்கிட்ட தொடச்சி விட்றது, சிங்க்கு கழுவி விட்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நைட்டே முடிச்சிடுவேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது. அதனால சரி இப்போவே ஓரளவுக்கு முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு கச்சாயத்துக்கு ஊற வச்சுருக்கேன். நைட்டு 8:30 மணிக்குள்ளே போடணும். என் மருமக வந்திருக்கிறா. சரி, அவளை வச்சுட்டே போட முடியாது, எண்ணெயில் வேலை செய்யும்போது குழந்தைங்கள வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. அதனால் நைட்டு போட்டு வச்சுக்கலாங்க. காலையில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நாளைக்கு காலையில் 7 மணி 7:15 நான் வேலைக்கு போயிடுவேன். தான் பிள்ளைங்களுக்கு செய்யணும். காலையிலுக்கு மட்டும் எதாவது இட்லி ஊற்றி வச்சுட்டு போயிடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு தெரில. வெங்காயம் சிம்பிளாக உரிக்கிறதுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் இந்த பாருங்கள், இப்படி முன்னாடி பின்னாடி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு 4 கீரை 5 கீரை அங்கங்கே போட்டு அப்படியே உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்பவே கை கொடுக்கும் அவசர நேரத்துக்கு. அப்புறம் நடுவில் உள்ள அந்த இதை நான் எடுத்துருவேன். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம அப்பப்போ நறுக்கிற வெங்காயம் தக்காளி அந்த காம்பு இதெல்லாம் கிள்ளி போட்டு வச்சிட்டோம்னா குப்பை பெட்டியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே போட்டால் குப்பை ஆகாது. நான் ரொம்ப நாளாக கீழேயே தான் போட்டுட்டு அப்புறம் அதை கூட்டுறதுக்கு ஒரு வேலை பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் தான் யோசிச்சேன், சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். டெய்லி நம்ம கீழே போட்டு அதே மிதிச்சுட்டு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டப்பாவை எடுத்து வச்சுட்டு அதில் போட பழகிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பழகிக்கிங்க. டீ போடுறதுக்கு அந்த சட்டி எடுத்து வச்சுட்டேன். எல்லாம் எடுத்துகிட்டே இருக்கும்போது வீடியோ அப்படியே கட்டாக இருக்குது. செல்லு ரொம்ப ஹேங் ஆகுது. சரி என்ன பண்ணுறது, இருக்கிற வரைக்கும் வீடியோ பேசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். பச்சைப்பயிரும் நான் தாளிச்சிட்டேன், டீயும் போட்டுட்டேன். என் தம்பி வந்துட்டான். சரி பாப்பா வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அவள் கூட விளையாடலான்ட்டு உக்காந்துட்டேன். அவள் கூட விளையாடும் போதே இதை எடிட் பண்ணி போடலான்னு போடுறேன். டீயும் வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டேன்.
எங்கள் வீட்டுக்கார் வந்து கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் சாப்பிட்டு என் பிள்ளைங்கள போய் கூப்பிட்டு வரணும். நைட்டுக்கு வந்து சாப்பாடு தான் வச்சுக்கலான் இருக்கேன், இல்லைன்னா தோசை ஊற்றிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.